மைக் இருக்குல்ல, மைக்ல கூட நீங்க வாசிக்கலாம், மற்றவர்கள் கேட்பாங்க. அப்பொழுது எலிசா அப்பொழுது விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்றான். இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் சொல்றாரு, கர்த்தாவே அந்த வேலைக்காரனுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தாவே இவன் கண்களை திறந்தருளுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. அதுக்காக உட்கார்ந்து உபவாசம் பண்ணி மணிக்கணக்கா காத்திருந்து அப்படிலாம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தாவே இவன் கண்களை திறந்தருளுங்க. அது அந்த அந்த ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க, விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம். சரிங்களா? இந்த நாளையில கூட நான் ஜெபத்தை குறித்து தான் பேச போறேன். கொஞ்சம் வேகமா பேசுறேன், சீக்கிரமா முடிக்கிற மாதிரி நான் பேசுறேன். சீக்கிரம் முடிப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, இந்த ஜெபத்தினுடைய பாயிண்ட்ஸ் ஒரு 5 குறிப்புகளை வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, விசுவாசமுள்ள ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம். இது சந்தேகம் நிறைந்த ஜெபம் கிடையாது, விசுவாசம் உள்ள. அவர் சொல்றாரு, கர்த்தாவே இவன் கண்களை திறந்தருளுங்க. இது எந்த மனுஷனால இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியும் அப்படின்னா, தேவனோட கூட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபரால தான் அப்படி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஒரு மனைவி கூட என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கார பார்த்து சொல்லுவாங்க, அவர் கொடுங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, கொடுத்து அனுப்புங்க அப்படின்னா சந்தேகத்தோட கேட்குறாங்க, சொல்றாங்க. ஒருவேளை நம்ம சொல்லி நம்ம வீட்டுக்காரர் கொடுக்காம போயிடுவாரோ அப்படிலாம் இல்லை. அது என்னன்னா ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு உறவு. நான் சொன்னா எங்க வீட்டுக்காரர் செய்வாரு அப்படின்ற ஒரு அந்த தெரியும், எங்க வீட்டுக்காரை பத்தி தெரியும், நான் சொன்னா கேட்பார். அப்ப பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி, அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவர், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி எல்லா காரியங்களையும் செய்கிறவர். அவர் நினைக்கிறத செய்யறதில்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய வழி நடத்துதலின்படி ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்றாரு, அவர் செய்யறாரு. அது எப்படி பாத்தீங்கன்னா, ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெல்லோஷிப், அந்த உறவு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜெபமே எப்படி மாறிடுது அப்படின்னா, விசுவாசம் உள்ள ஜெபமாக அது மாறிடுது. அப்போ இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு காரியம் சொன்னா உடனே நடக்கும். அல்லேலூயா. அதாவது பாருங்க, இந்த ஃபெய்த் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம சொல்ற விதமே மாறிடும், நம்ம பேசுகிற விதமே மாறிடும், நம்ம ஜெபிக்கிற விதமே மாறிடும். அதிகாரம் உள்ள ஒரு ஜெபமாக அது மாறிடும். இந்த ஜெபம் கூட அப்படி பாத்தீங்கன்னா, இந்த விசுவாசம் எப்படின்னா, அந்த அதிகாரம் உள்ள ஜெபத்தை என்ன பண்றது, ஏறெடுக்க வைக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அதிகாரமா ஜெபிக்கணும்னு ஆசை? அல்லேலூயா. ஆண்டவரே செய்யுங்க, கெஞ்சற ஜெபம் இல்லை, ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே, ஒருவேளை செய்யாம போயிருவீங்களா தெரியல ஆண்டவரே, அப்படி இல்லை. திறக்கப்படுவாயாக அப்படின்னா திறக்கப்படும். அல்லேலூயா. இருதயத்துல சந்தேகப்படாமல் நம்ம சொன்னோம்னா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்டு சமுத்திரத்தில் நீ பெயர்க்கப்பட்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவாயாக என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். சொல்லணும் அதிகாரத்தோட கூட, அந்த விசுவாசத்தோட கூட சொன்ன அந்த காரியம் நடக்கும். அது எப்போ உண்டாகிறது? அது தேவனோட கூட இருக்கிற அந்த நெருக்கத்துல தான் உண்டாகுது. அந்த நெருக்கத்துல சின்ன ஒரு ஒரு பாவமோ அல்லது சின்ன ஒரு தேவையில்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்தா அந்த விசுவாசம் என்ன எடுத்து குலைக்கப்பட்டு போய் விடுகிறது. உங்களுடைய விசுவாசம் அப்படி ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது, இந்த உலகத்துக்கு இடம் கொடுக்கும்போது, உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்கும்போது நம்ம விசுவாசம் அது அப்படி ஷேக் ஆகும். அல்லேலூயா. ஆனா தேவனோடு கூட நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி நடக்கும், அவருடைய திட்டத்தின்படி காரியங்களை செய்யும் பொழுது அந்த ஃபெய்த் எப்படி ஆகுதுன்னா ஸ்ட்ராங்காக மாறுகிறது. அல்லேலூயா. அதாவது நீங்க சொல்லும் போது எப்படி வரும்னா, சொன்னா நடக்கும், சொன்னா அது கண்டிப்பா நடந்தே தீரும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். இந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா நீங்க ஜெபம் ஆரம்பிச்சிருவீங்க. திறக்கப்படுவாயாக அப்படின்னு சொன்னா திறக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க போற? இனிமே திறக்கப்படுவாயாக, இப்படிதான் ஆண்டவர் சொன்னார். திறக்கப்படுவாய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். தெரியுங்களா உங்களுக்கு? எப்படி சொன்னாரு? சந்தேகத்தோட சொன்னாரா? நம்ம ஆண்டவர் அப்படி பேசுறவர் இல்ல, நம்முடைய ஆண்டவர் அப்படி ஜெபிக்கிறவர் இல்ல. திறக்கப்படுவாயாகன்னு சொன்னார். எங்க சொன்னார்? ஞாபகம் இருக்குங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எங்க சொன்னாரு? வெரி குட்.
ஹalleluya. ஊழியக்காரங்க சொல்லிடுவீங்க. ஓகே, ஹalleluya. அந்த ஒரு வாசிக்கலாம், நல்லா இருக்கும்ல. மார்க்குவின் சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம். சீக்கிரம் வேகமா எடுக்கலாம், டைம் முடிஞ்சிடும் போல இருக்கு. மார்க் 7:32. ம் 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 என்னது? எப்பத்தா, எப்தா இல்ல, எப்பத்தா. எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. 2 காரியமும், கைகளை தட்டுமா கர்த்தர் நாம மகிமைப்படுது. தூக்கம் வராம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஹalleluya. ஓகே, திறக்கப்படுவாயாக. எப்பத்தான்றார். என்னன்னு சொல்றாரு? எப்பத்தா. எப்படி ஆண்டவர் நம்ம பின்பற்றக்கூடிய ஒருத்தர்னா யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். யாரை நம்ம பின்பற்றலாம்? நம்முடைய சிறந்த ஒரு முன்மாதிரினா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, பிதா எனக்கு கட்டளையிடுகிறவர்களே நான் என்ன பண்றேன், என்னுடைய வாழ்க்கையில செய்யறேன்றாரு. நானா சுயமா எந்த ஒரு காரியத்தை செய்யல. எந்த ஒரு காரியத்தை நானே என்ன பண்ணல, சுயமா எந்த ஒரு காரியத்தை நான் செய்யல. என் பிதா எனக்கு கட்டளையிடுகிறவர்களே நான் என்ன பண்றேன், செய்கிறேன் என்றார். ஹalleluya. அப்ப ஆண்டவருக்கும் அவருக்கு இருக்கிற அந்த உறவு பாருங்க, சரிங்களா? என் தேவன் வந்து என்னுடைய பிதா என்ன பண்ணல, என்ன தனியே இருக்க விடவில்லை. அவருடைய சித்தத்தை செய்கிறபடினால என் பிதா என்ன பண்ணல, தனியே இருக்க விடவில்லை. அப்ப தேவனோடு கூட அந்த உறவு இருக்கும் போது, தேவனோடு கூட அந்த ஐக்கியம் இருக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கிற ஜபமே எப்படியாய் மாறிவிடுகிறது சொல்லுங்க? அது விசுவாசமுள்ள ஜபமாக மாறுகிறது. விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம் என்று கூட பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் வந்துருச்சுன்னா அந்த ஜபம், ஏறெடுக்கப்படுகிற ஜபம், அதுக்கு கண்டிப்பா பதில் வந்தே தீரும். ஹalleluya. உற்சாகமா சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. எப்பத்தா சொல்லுங்க எல்லாரும். எப்பத்தா. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் இருக்குல்ல? நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, அடைக்கப்பட்ட காரியங்கள் இருக்குது. சில நேரங்கள்ல அடைக்கப்பட்ட டோர் தமிழ்ல கதவு, அடைக்கப்பட்ட கதவு. வாசல்னா கதவா? கதவு வேற, வாசல் வேற இல்ல, ரெண்டு கேட்டு, சரிங்களா? அடைக்கப்பட்ட கதவுகள் இருக்குது. இந்த அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கணும் அப்படின்னா எப்பத்தான் நம்ம சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? அது விசுவாசித்து சொல்லணும். விசுவாசம் இல்லாம சொல்லணுமா? விசுவாசித்து கண்களை மூடி சொல்லுவோமா? உங்க பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. ஹalleluya. உங்களுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை, நெருக்கங்கள்ல, குடும்பத்துல இருக்கலாம், நம்முடைய வேலைகள்ல இருக்கலாம், நம்முடைய ஊழியத்துல இருக்கலாம். அது எப்பேற்பட்ட கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்ப சொல்லுங்க. எப்பத்தா, எப்பத்தா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவாயாக, 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 திறக்கப்படுவாயாக. The name of Jesus. Hallelujah. எப்பத்தான் சொன்னா திறந்தே ஆகணும். ஹalleluya. அப்படிப்பட்ட அதிகாரத்தை, வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். சொன்னா நடக்கும். ஆண்டவரே இது அப்படியே மாறட்டும் அப்படி இல்லை, சொல்லுங்க. எப்பத்தா திறக்கப்படுவாயாகனா சொன்னா அது நடக்கும், நடந்தே தீரும். இந்த எலியாவோட வாழ்க்கையில கூட நம்ம ஒரு காரியத்தை பார்க்க முடியும். யாக்கோபுல படிக்கலாம், நம்ம நிருபத்தில் அதை வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 5:16. ம் ம்
பாருங்க 17 பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வான மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உள்ள ஜெபம், எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம். இவருக்கு தெரியுது ஜெபம் பண்ணா வானம் அடைக்கப்படும், ஜெபம் பண்ணா வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த எலியாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவரு ராஜாக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எலியா வந்து பயங்கரமான தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்க என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு நிருபத்துல? பாடுள்ள மனுஷன். அவரோட வாழ்க்கையில என்ன இருந்தது? பாடுகள் இருந்தது, சோதனைகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. ஆனாலும் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் இருந்தது? எப்படி இருந்தது? விசுவாசம் உள்ள ஜெபம். இந்த விசுவாசம் தான் ஜெபத்தையே கொஞ்சம் கருத்தா பண்ண வைக்கும். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தா அந்த ஜெபம் கருத்தா மாறிடும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் இருந்தா ஜெபம் கருத்தா மாறிடும். விசுவாசம் இல்லைன்னா கருத்து வருமா? சொல்லுங்க, கருத்தே வராது. எங்கேயோ வேடிக்கை பார்த்து ஜெபம் பண்ண வேண்டியதுதான். அல்லேலூயா. இந்த விசுவாசம் உள்ள வந்துருச்சுன்னா ஜெபமே எப்படி மாறிடுது? கருத்தாய் நம்ம ஜெபிக்கணும்னா அப்படிதான் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். விசுவாசமாக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். சோ முதலாவது வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் உள்ள ஜெபம். ரெண்டாவது தாழ்மையின் ஜெபம். எல்லாம் சொல்லுங்க, ரெண்டாவது ஜெபம் என்ன? தாழ்மையின் ஜெபம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 59:1-2 வாசிகள். எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம், அது ரொம்ப ஃபேமஸான வசனம். ம் ம் ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்துக்கான கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. வாசல்கள் வரும்போது இங்கிலீஷ்ல டோர்ஸ்னு வருது, சரிங்களா? இங்கிலீஷ்ல என்ன வருது? டோர்ஸ். அதை இப்படி சொல்றாங்க. டோர்ஸ் போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னது? வாய்ப்புகள், நிறைய ஆசீர்வாதத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அக்கிரமங்கள், தேவையில்லாத காரியங்களுக்கு, பாவமான காரியங்களுக்கு, அக்கிரமமான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம விட்டு கொடுத்ததுனால நிறைய ஆசீர்வாதத்துக்கான கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதங்கள் நிறைய இடத்துல மூடப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் யாரு? தேவன் அல்ல. அது காரணம் யாரு? நம்ம தான். இப்போ ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? இப்போ பாவத்திலே நான் இருப்பேன், நான் செய்யறது தான் செய்வேன், நான் மனம் திரும்ப மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன். ஆனா எனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா அந்த ஜெபம் கேட்கப்படுமா? சொல்லுங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால் என்னுடைய தேவரே என் ஜெபத்தை என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க கேட்க மாட்டீங்க. உள்ளத்துல பாவம் இருந்து நம்ம பண்ற ஜெபத்து கூட என்ன இருக்காது? அதுக்கு பதில் இருக்கு, பதில் உண்டாகாது. அப்ப இப்ப ஜெபமே மாறணும். இப்ப பண்ற நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? வித்தியாசமாக இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு தாழ்மையா போன, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்குது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பாவங்கள் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில அக்கிரமங்கள் இருக்குது. சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்க மாட்டோம். ஆலயத்துக்கு சரியா வரமாட்டோம், நேரத்துக்கு வரமாட்டோம், ஜெபத்துல கலந்து கொள்ள மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், எந்த விதமான காரியத்தை செய்ய மாட்டோம், கர்த்தரை கனப்படுத்த மாட்டோம். ஆனா என்ன நினைப்போம்? நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு குறைகள் இருக்கிறது, அது சரி செய்து கொள்ளவே மாட்டோம். ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வந்துடணும், வாசல்கள் மட்டும் திறந்துடணும், ஆசீர்வாதத்தின் கதவு திறந்துடணும், ஆசீர்வாதத்திற்கான வாசல்கள் திறந்துடணும்னு சொல்லி என்ன பண்றோம்? நம்ம எதிர்பார்க்கிறோம். எப்படி வரும் நமக்கு? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இருக்குது, ஆண்டவர் குறைவுகள் இருக்குது, நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், என்னை சரி செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எப்படி போனோம்? இப்போ அதிகாரம் இல்லை, இப்போ எப்படி? தாழ்மை. ஆண்டவரே நான் மன்னிங்க, மலை கிருபையா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னை கனப்படுத்துகிறவர்களை 1 சாமுவேல் 2:30, என்னை கனப்படுத்துகிறவர்களை
நானும் என்ன பண்றேன், கனப்படுத்துவேன். என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் சொல்றார். நாம கர்த்தரை கனப்படுத்தணும், கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம கனஈனத்தை செலுத்தணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கூட என்னதான் வருதான், கனஈனம் தான் வருகிறது. ஆனா கர்த்தரை நம்ம கனப்படுத்தும் பொழுது எல்லா விதமான கனமும் நமக்கு கிடைக்குது, ஆசீர்வாதம் கிடைக்குது, உயர்வு கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, மேன்மை கிடைக்கிறது, ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. எப்படி இது உண்டாகிறது? கர்த்தரை கனப்படுத்தும் மூலமா. எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரம் நம்ம சந்தோஷப்படுத்தணும். அப்படியே ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு குறிக்கோள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். கர்த்தரை மாத்திரம் நான் கனப்படுத்தணும், அவரை சந்தோஷப்படுத்தி நான் வாழணும்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா, அவரை சந்தோஷப்படுத்திட்டு நம்ம இந்த உலகத்துல துக்கத்தோட வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவரை நான் சந்தோஷப்படுத்தினா கர்த்தர் என்ன சந்தோஷப்படுத்துவார்? ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. எப்போ நான் என் வாழ்க்கையை சரி செஞ்சுக்கிட்டா அது நடக்கும். ஆண்டவர்கிட்ட போன, ஆண்டவரே நான் மன்னிங்க, என் மேல கிருபையா இருங்க ஆண்டவரே. 2 நாளாகும் 7:14 ரொம்ப ஃபேமஸான வசனம்ல, உபவாசத்துக்குன்னே ஒதுக்கி வச்சிருக்கிறோம் வசனத்தை. 2 நாளாகமோ 7:14 எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும் சொல்லுங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா சேமம் உண்டாயிரும். அடைக்கப்பட்ட கதவுகள்லாம் திறக்க ஆரம்பிச்சிடும். ஆசீர்வாதத்திற்கான கதவுகள் திறக்க ஆரம்பிச்சிடும். தானா வரும். எப்படி? நம்ம வாழ்க்கையை நம்ம சரியா செஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா டோர்ஸ் என்ன ஆகும்? ஓப்பன் ஆகும். எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் நம்மள எதிரியாவே பார்க்கல. இரு உன்னை என்ன பண்றோம் பாரு, அப்படிங்கெல்லாம் கிடையாது. நம்ம செய்யற பாவம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போனா, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் காரியங்களை நான் சரியா செய்து கொள்ள விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொன்னோம்னா ஆண்டவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வேன். இப்படிதான் ஆசீர்வாதங்கள் வருது. நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் செய்யறதுதான் செய்வேன் அப்படின்னா ஆசீர்வாதங்கள் வராது. என்னதான் ஜெபம் பண்ணாலும் நடக்காது. சரி செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில சரி செய்ய வேண்டும். அதிகாரமா ஜெபிக்கும் போது அதிகாரமா ஜெபிக்கணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல பாவங்கள் இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி காரியங்களை சரி செய்ய வேண்டும். தேவனோட கூட ஒப்புரவாக வேண்டும். தேவனோட ஒப்புரவாக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். வேகமா பேசுற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ. ஏன்னா நான் நிறைய எழுதிட்டு வந்தேன், 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க, அதனால வேகமா போறேன். சரி, ஓகே. மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 7. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டா என்ன கிடைக்குமா? நம்ம எதை கேட்கிறோமோ அது கிடைக்கும். சும்மா எது கெஞ்சி கேட்கறது இல்லை. இந்த வசனத்தினுடைய இந்த கிரேக்க அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, கேளுங்கள் அப்பொழுதும் கொடுக்கப்படும்னா டிமாண்ட் பண்ணுங்க. எப்படி? கேளு, டிமாண்ட் பண்ணு, கேளு, கிடைக்கும். ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே அப்படிலாம் இல்லை. நீ கேளு, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ கேட்டா உனக்கு கிடைக்கும். ஆனா இங்க பாருங்க, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள்னா பாருங்க, வெளியே நம்ம நின்றுட்டு இருக்கோம், கதவு மூடிக்கிட்டு இருக்குது. தட்டுறது எப்படி தட்டணும்? இப்போ கொஞ்சம் நம்ம கதவை ஏற்கனவே மூடி வச்சிருக்கிறாங்க, இப்போ தாழ்ந்து தான் போகணும். ஆண்டவர் இப்ப கதவை திறக்கணும், தட்டணும். இப்ப தட்டுறது எதை குறிக்குது? ஜபம். ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஜபிக்கணும். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கான கதவுகள் திறக்கப்பட்டுட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. கதவை என்ன பண்ணணும்? நான் ஜெபம் பண்ணி பார்த்தேங்க, ஒன்றும் நடக்கலைங்க, அதனால விட்டுட்டேங்க, ஜெபம் பண்றதே விட்டுட்டேன். அப்படி இல்லை, தட்டுங்கள், கீப் ஆன் நாக்கிங் த டோர். என்ன பண்ணுங்க? தட்டிக்கிட்டே இருங்க. திறக்கப்படுற வரைக்கும் என்ன பண்ணுங்க? நீங்க விடாதீங்க, தட்டிக்கிட்டே இருங்க. தட்டுறதும் ஜெபந்தான், கேட்கறதும் ஜெபந்தான். ஹல்லேலூயா. கேட்கணும். ஆண்டவர் திறக்கணும். திறக்கணும். இப்ப பாருங்க, ஆண்டவர் உள்ள இருக்கிறார், நான் வெளியே இருக்கிறேன். ஒரு உறவு இப்ப துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தேவனோட கூட இன்னும் ஐக்கியப்படலை. ஏதோ ஒரு காரியத்தினால எனக்கும் ஆண்டவர் குறுக்க ஏதோ ஒண்ணு வந்துருச்சு.
அதனால ஒரு பிளவு மாதிரி இருக்குது. வாசல் என்ன பண்ணிட்டு இருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. கதவு அடைக்கப்பட்டிருக்கு. நீ இப்போ உனக்கு தெரியுது. அதுக்கும் கர்த்தர் தான் சொல்லி இருக்கிறார். உன்னை ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கூட நீ எப்படி இருக்கணும்ன்றத ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். உன்னை தாழ்த்துப்பா, ஆண்டோட முகத்தை தேடு, பாவங்களை அறிக்கை செய், உன்னுடைய அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு திறங்க ஆண்டவரே, தட்டிக்கிட்டே இருக்கணும். திறங்க, நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தட்டிக்கிட்டே இருந்தா கதவை திறப்பார். இப்போ உள்ள போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஐக்கியப்படணும், மறுபடியும் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளணும், ஆண்டவரோட கூட நடக்கணும், ஆண்டவரோட கூட பழகணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். உள்ள போய் என்ன பண்ணணும்? பேசணும். அவரும் உள்ள வர ஆசைப்படுறார். ஒருவனுடைய இருதயமாகி கதவை என்ன பண்றேன்? தட்டுகிறேன். அவன் திறந்தான், என்ன பண்றேன்? நான் உள்ள வரேன்றாரு. இப்ப நம்ம விலகி போயிட்டோம்ல, இப்ப நம்ம போனோம் உள்ள. ஆண்டவரே, நம்மோடு கூட ஐக்கியப்படணும், நம்மோடு கூட பேசணும், நீங்க சொல்றபடி நான் நடக்கிற ஆண்டவரே, நீ காட்டுகிற வழியில நான் நடக்கிற ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? நாம் ஒப்புரவாக வேண்டும். இது என்ன ஜெபம்? தாழ்மையின் ஜெபம். முதலாவது ஜெபம் விசுவாசத்தின் ஜெபம், இரண்டாவது தாழ்மையின் ஜெபம், மூணாவது அர்ப்பணிப்பின் ஜெபம். அல்லேலூயா. அர்ப்பணிப்பின் ஜெபம். எதுக்கு அர்ப்பணிக்கணும் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க, நானே சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. எல்லாம் வாசிக்கலாம். இதோ, எல்லாம் சொல்லுங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இப்ப இது உங்களுக்காக சொல்லுங்க. இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. அவர் திறந்தாருன்னா யாராலையும் பூட்ட முடியாது. அவர் பூட்டினார்னா யாராலையும் திறக்க முடியாது. யாருக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறாரு? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்படி பொதுவா சொன்ன எப்படி? சரி, ஓகே, உங்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், அதுதான் ரொம்ப முக்கியம். வசனத்தை கை கொண்டா நமக்கு முன்பதாக திறந்த வாசல் வைக்கப்படும், திறந்த வாசல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இப்ப எதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணுமா? வசனத்தை கை கொள்வதுக்கு அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையும் உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்க விரும்புகிறேன், வசனத்தின்படி நான் நடக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. தமிழ் பைபிள்ல நிறைய இடத்துல கொஞ்சம் வார்த்தைக்குள்ள ஒரு மாதிரி வித்தியாசமா வரும். அதனால சில வசனங்கள்லாம் நம்மளால புரிஞ்சு கொள்றதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். சங்கீதம் 119:9 சொல்லுங்க. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்றதுன்னா என்னது சொல்லுங்க? சொல்லுங்க. இப்ப சொன்னதுனால இப்படியா இருக்குமோ அப்படின்னு மேட்ச் பண்ணி பாக்குறீங்க. வசனத்தின்படி காத்து கொள்றது, வசனத்தின்படி கை கொள்றது. வசனத்தின்படி கை கொள்வது. வசனத்தை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். வசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்க ஆரம்பிச்சுட்டா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். நிறைய பேர் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? சும்மாலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உண்மையா சொல்லணும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன், உம்முடைய வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. பைபிளை படிக்கணும், அதன்படி நடக்கும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக வரணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் அந்த ஆசீர்வாதத்திற்கான கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குதுன்னா, ஜனங்க வராங்க போறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைப்பா, கிளம்பி சர்ச்சுக்கு போவோம், அட்டன் பண்ணுவோம், திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காரியங்களை பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்கறதே இல்லை.
அதை உள்ள இருதயத்துல வைக்கிறதே இல்லை. அதன்படி வாழ்வதற்கு தங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணல, ஒப்பு கொடுக்கல. இன்னைக்கு அந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே என்ன ஆனாலும் சரி ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். அதனால என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் பரவாயில்ல, என்ன போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல. சில நேரங்களில் போராட்டங்கள் வரும், நல்லதுதான். என்ன போராட்டம் அது? அதுக்கு பேரு சொல்லுங்க, நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு சொல்லுங்க. ஏதோ ஒரு கிரீடம் பாருங்க. இதான் பிரச்சனையே நமக்கு. இதான் அது என்ன கிரீடம்? மகிமையின் கிரீடமா, வாடாத கிரீடமா, நீதியின் கிரீடமா? எந்த கிரீடம் நமக்கு தெரியல. என்ன கிரீடம் சொல்லுங்க? நீதியின் கிரீடம் நமக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்குதுன்ற. அப்ப நல்ல போராட்டம்னா என்ன சொல்லுங்க? நல்ல போராட்டம்னா என்ன? சரி, நானே சொல்றேன். நல்ல போராட்டம்னா நிறைய காரியங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு பாயிண்ட் சொல்றேன், இது ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக சொல்றேன். நல்ல போராட்டம்னா ஜெயிக்கிற போராட்டம் தான் நல்ல போராட்டம். அல்லேலூயா. சில பேர் இந்த கிரிக்கெட்லாம் பார்ப்பாங்க, சரிங்களா? நமக்கு பிடிச்ச நாடு இந்தியா, இப்போ எதிரணி வேற ஒரு நாடுன்னு வச்சுப்போம். இப்போ எந்த நாடு ஜெயிக்கணும்னு நம்ம நினைப்போம்? இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா அந்த கேம் நல்ல கேமா கெட்ட கேமா? நல்ல கேம், சூப்பர் கேம். சரிங்க. இந்தியா தோத்துச்சுன்னா அது கெட்ட கேம், சரிங்களா? இந்தியாவில் இருக்கிறவங்க யாரு தான் எவ்வளோ ரன் அடிச்சா, நல்ல 100 ரன் அடிச்சா கூட அது தோத்து போச்சுன்னா நமக்கு மனசு சரி இருக்காது. இல்லப்பா அதுல 3 பேர் 4 பேர் 100 செஞ்சுரி அடிச்சுட்டாங்கப்பா அப்படின்னா கூட கடைசியா ஜெயிக்கலையே. 50 அடிச்சாங்க, 100 அடிச்சாங்க, ஆனா மேட்ச் ஜெயிக்கலையே. ஏன்பா கவலை? அதான் சச்சின் 100 அடிச்சிட்டாரு. இல்ல அடிச்சாலும் தோத்து போயிட்டோமே. அப்போ நல்ல கேம்னா என்னது? ஜெயிக்கணும். அப்ப நல்ல போராட்டம் என்ன போராட்டம்? நாம் அதுல ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதுதான் நல்ல போராட்டம். இந்த நல்ல போராட்டத்துக்கு நம்ம போராடலாம். எதுக்காக போராடலாம் அப்படின்னா, வசனத்துக்காக போராடலாம். அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போதே என்ன ஆயிடுது? துன்பம் உண்டாக ஆரம்பிச்சிருது. வசனத்தை கேட்கறியா? இரு, உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரேன், உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி நிறைய சோதனைகள்லாம் வரும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வசனத்தின் நிமித்தம் உண்டாகிற போராட்டங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் பரவாயில்ல, இந்த வசனத்தின்படி நடக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு நம்ம சொல்லும் பொழுது, அப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லுது, கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். அல்லேலூயா. இனிமே நான் வசனத்தை கை கொள்ள போறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? 4வது ஒரு காரியம், 4வது ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்னா, ஒரு பயபக்தியின் ஒரு ஜெபம். இந்த நான் வச்சிருக்கேன் பேரு, இந்த ஜெப பேர் என்னது? பயபக்தியின் ஜெபம். எப்படின்னா, தேவனுக்கு நான் பயப்படுறேன். இப்ப நான் சும்மா ஜெபம் பண்றதுக்கும் தேவனுக்கு பயந்தவர்கள் ஜெபிக்கிறதுக்கும் ஜெபத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தேவனுக்கு பயப்படுறதுன்னா என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஹையஸ்ட் ஒரு ரேங்க்ல இருக்கக்கூடியவர் கர்த்தர் தான். எனக்கு எல்லாம் அவர் தாங்க. எனக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராக என் கண்களை நான் ஏற எடுக்கிறேன். என்னுடைய எல்லா விதமான நம்பிக்கையும், என்னுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்பும் அவரிடத்தில் இருக்கிறது. எனக்கு நன்மை செய்கிறவர் கர்த்தர், என்னை பாதுகாக்கிறவர் கர்த்தர், எனக்கு உதவி செய்யக்கூடியவர் கர்த்தர். நான் கர்த்தரையே என்னுடைய வாழ்க்கையில மேலாக வைக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கோட ஆசீர்வாதம் பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில எதுவும் இந்த டோர்ஸ் என்ன ஆகாது, அடைக்கப்பட முடியாது. அவர்கள் எல்லாம் திறந்து தான் இருக்கும். ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க, சங்கீதம் 34வது அதிகாரம் 6-7. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களை என்ன பண்றாங்க? தூதர்கள் என்ன பண்ண இறங்கி அவருக்கு பயந்தவர்களை என்ன பண்ணாங்க? விடுவிக்கிறாங்க. 9வது வசனம் பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு பயப்படுங்க. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுங்க,
நீங்க கர்த்தருக்கு பயந்திருந்தா உங்களோட வாழ்க்கையில எந்த விதமான குறைவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த விதமான ஆசீர்வாதத்துக்கான கதவும் அடைக்கப்படாது, எந்த விதமான நல்ல வாய்ப்புகளுக்கான கதவுகள் அடைக்கப்படாது. உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும், வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. பைபிள்ல பாருங்க, ஒரு இதே வசனம் சங்கீதம் 34, முடிச்சிட சீக்கிரமா, 34:9 வசனம் இங்கிலீஷ்ல இப்படி வருது. ஒரு டிரான்ஸ்லேஷன், நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன், மெசேஜ் டிரான்ஸ்லேஷன். எல்லாம் சொல்லுங்க, மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு பைபிள் இருக்குது. அது ஒரு வேர்ஷன். எல்லாருக்கும் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன், NIV அந்த மாதிரி நிறைய வேர்ஷன் தெரியும். இது வந்து மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன். அந்த டிரான்ஸ்லேஷன்ல இந்த 34:9 வசனம் சொல்லுது. இப்படி நான் படிக்கிறேன் பாரு, இங்கிலீஷ்ல அப்படி வருது. நீங்க ஆப்ல கூட டவுன்லோட் பண்ணி இதை படிச்சு பார்க்கலாம். 34:9. Worship God if you want the best. Worship opens doors to all his goodness. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. Worship God if you want the best. உங்களுக்கு சிறந்தது வேணும் அப்படின்னா worship பண்ணுங்க. அந்த worshipன்ற வார்த்தை தான் தமிழ்ல வந்து கர்த்தருக்கு பயந்திருங்கள்னு வருது. தமிழ்ல நம்ம எதுக்கு நம்ம பயந்திருக்குன்னா ரெவரன்ஸ், மரியாதையை கொடுக்குறோம், கனத்தை கொடுக்குறோம். அதுதான் வந்து ரெவரன்ஸ். அப்ப நான் யாருக்கு நான் மரியாதையை கொடுக்குறேன், யாருக்கு நான் கனத்தை கொடுக்குறேன், யாருக்கு நான் பயந்து நடக்கிறேனோ அவரை நான் என்ன பண்றேன், ஆராதிக்க ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அவரை ஆராதிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்ல. வர்ஷிப் பண்ணும் போது சர்ச்சில் வந்து ஒரு 4 பாட்டு பாடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. அது மாத்திரம் இல்ல, ஆராதனை. அது என் தேவன் தான் எனக்கு எல்லாம். நான் அவருக்கு பயந்து இருக்கிறேன். என்னுடைய ஒத்தாசை அவர்கிட்ட இருந்து தான் வருது. என்னுடைய நன்மைகள் அவர்கிட்ட இருந்தா, என்னுடைய உதவிகள் அவர்கிட்ட தான் வருது. அவரை தான் நோக்கி பார்க்கிறேன். இடையில எது வந்தாலும் இதை விட கர்த்தர் பெரியவர் அப்படின்னு நினைப்போம். அதுதான் கர்த்தர் கொடுக்குற மரியாதை. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், இந்த பிரச்சனைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர், அவர் எனக்கு உதவி செய்வார். அவங்க என்ன பண்றாங்களா, தேவனை ஆராதிக்கிறாங்க. they are worshippers. கர்த்தர் என்ன பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க. worship God if you want the. நீ கர்த்தருக்கு பயந்துரு. உங்களுக்கு வாழ்க்கையில சிறந்தது கிடைக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்திருங்கள். இதுக்குள்ள போனா இதையும் நிறைய பேசலாம். கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். சரிங்களா? கர்த்தருக்கு பயந்தா என்ன வருமா, ஞானம், நாலேஜ் வருது, அறிவு வருது. இந்த அறிவு வந்தா வேதத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறோம். அது வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயந்தா நம்ம எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளவே வந்துருது. அப்படிப்பட்டவர்களுக்கு டோர் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும்ன்ற, அப்படிப்பட்டவர்களுக்கு வாசல்கள் திறந்திருக்கும். ஒரு சம்பவம் பாருங்க, இதே சம்பவம் கூட பாருங்க. இந்த நம்ம வாசிச்சோம்ல 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம், வாசிக்க தர டைம் இல்லை. 2 ராஜாக்கள் 6:17 என்ன வாசிச்சோம், கர்த்தாவே உன் கண்களை திறந்தருளுங்கன்றார். இப்ப என்ன நடந்தது, எதிரிகள் சீரியர்கள்லாம் வந்துட்டாங்க, கேம்ப் போட்டாங்க, பாளையம் இறங்கிட்டாங்க. என்ன பண்றது தெரியல, கூட இருக்கணும், கண்ணு திறக்கப்படல, பயப்படுறான். ஏன்னா மனுஷங்களை பார்த்து பயப்படுறான். இவர் கர்த்தருக்கு பயப்படுறவர். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மனிதனுக்கு பயப்பட மாட்டான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மனிதனை கண்டு பயப்பட மாட்டான். இப்ப கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாரு. இப்ப என்ன, சுற்றிலும் பாளையம் இறங்குறாரு, அக்கினி மயமான ரதங்கள், குதிரைகள்லாம் நிக்குது. சொல்றாரு, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்து விடுங்கப்பா. இவன் கண்ணு திறந்து பார்த்தா குதிரை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். எந்த ஒரு சூழ்நிலை நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கான ஆசீர்வாதத்துக்கான கதவுகள் பூட்டப்பட முடியாது, அது திறந்து இருக்கும். இதே மாதிரியான ஒரு சம்பவம் எசேக்கியேல் ராஜாவுடைய வாழ்க்கையில் கூட நடந்தது. ஞாபகம் இருக்குங்களா? என்ன நடந்தது? நான் ரெஃபரன்ஸ் சொல்றேன், வீட்டில் போய் நீங்க வாசிச்சு பார்த்துங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் 2 ராஜாக்கள் சரி, ஓகே, நான் ரெஃபரன்ஸ் எழுதலாம் நினைக்கிறேன். இல்ல, 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம்
கடைசி வசனம் மட்டும் வாசிடுவோம். இல்ல 14 வாசிப்போம், வாசிட்டு முடிச்சிடல, டைம் இல்லை. 2 ராஜாக்கள் 19 14வது வசனம். ம் 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 எப்படி பார்க்கறாரு பாரு, கர்த்தர் அவர் எப்படி பார்க்கறாரு பாருங்க. அதாவது இவனை சுத்தி சீரியர்கள்லாம் அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான படை வீரர்கள், அவர்கள்லாம் எதிர்த்து நிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா அவங்க ராஜாவுடைய கண், எசேக்கியா ராஜா கண்களுக்கு அவங்கெல்லாம் பெருசா தெரியல, கர்த்தர் தான் பெருசா தெரிகிறார். கர்த்தர் தான் பெரியவர். எப்பேற்பட்ட யார் வேணா வரலாம், எதிரிகள் வரலாம், யார் வேணா வந்து கேம்ப் போடலாம், பாளையம் இறங்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இவர்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அவருடைய ஜெபத்திலே அது தெரியுது பாருங்க, வாசிங்க. நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். பாருங்க எப்படி இவருடைய ஜெபம் அப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவரே, அவன் சொன்ன வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் கேளுங்க ஆண்டவரே, நீங்க உங்ககிட்ட தான் எல்லாம் அதிகாரம் இருக்கும், உங்ககிட்ட தான் எல்லா வல்லமையும் இருக்குன்னு சொல்லி தேவன் என்ன பண்ண தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்தவராக, பெஸ்டானவராக பார்க்கிறேன். தேவனை ஆராதிக்கிறேன், இப்பேற்பட்ட நெருக்கத்தின் மத்தியில கூட ஆராதிக்கிறேன். என்ன நடந்தது? அதே வசனம் தான், சங்கீதம் 34 நம்ம வாசம்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவளை காப்பாற்றுகிறார். அதே வசனம் தான். என்ன 35வது வசனம் வாசிங்க. 35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, ஒரே ஒரு தூதன் தான், இவனுக்கு சப்போர்ட்டே இல்லை ராஜாக்கு. இவன் கூட இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, சப்போர்ட் இல்லை, பயப்படுறாங்க. ஆனா தேவனுக்கு பயந்து இருந்தபடினால என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு தூதன் தான் அங்க அந்த வீரர்கள் எல்லாம், ராணுவ வீரர்களை கொன்று கூச்சிட்டான் பாருங்க. ஆண்டவருக்கு பெரிய ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம இருதயத்துல வச்சுட்டோம் அப்படின்னா திறந்த வாசல் உண்டாயிருக்கும். அடைக்கப்பட்ட கதவுகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில திறக்கும். ஐயா தயவுசெய்து நான் மன்னிச்சுக்கிறேன், இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். 5வது ஒரு காரியம், இது வந்து அங்கீகரிப்பின் ஜெபம். 5வது காரியம் என்னது? அங்கீகரிப்பின் ஜெபம். சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்றது இல்ல, அங்கீகரிக்கிறது இல்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. இப்போ ஒரு தூதன் வந்து மரியாள் கிட்ட வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னா, அதை மரியாள் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? சொல்லுங்க. அதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் இதை நடக்கக்கூடாது, நீங்க சொல்றதெல்லாம் வித்தியாசமாகுது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கூடாது சொல்லியிருந்தான்னு நடந்திருக்க. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் வருது, அந்த ஆசீர்வாதம் என்ன பண்றாங்க, அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. இதே மாதிரியான ஒரு காரியத்தை சகரியாவுக்கு சொல்றான், ஆசாரியனாகிய அதே அதிகாரத்துல வாசிக்கிறோம். நாங்க இதெல்லாம் எப்படி நடக்கும், நாங்க கிழவனா இருக்கிறேன், எங்க மனைவி கிழவியா இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்னு சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சு, வாயே அடைக்கப்பட்டுச்சு. நிறைய பேரோட வாழ்க்கையில வாசல்கள்லாம் நிறைய அடைக்கப்பட்டது காரணம் அவங்களோட வாய் தான். பேசி பேசி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் டோர் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நாவு ரொம்ப முக்கியம். இந்த நாவு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, முழு காட்டையை என்ன பண்ணிடும், நெருப்பு வந்து முழு காட்டையே கொளுத்துற மாதிரி இந்த நாவு என்ன பண்ணும், வாழ்க்கை என்ன பண்ணிடும், கொளுத்தி போட்டுரும். இந்த நாவு வந்து வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன பண்ணிடும், மூடிடும், எல்லாவற்றையும் மூடிடும். வாயை நம்ம என்ன பண்ணிடணும், சரியா வச்சுக்கணும். ஆண்டவர் சொல்லும் போது அந்த காரியத்தை ஆமைன்னு சொல்லி என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ளணும், ரிசீவ் பண்ணணும். அதுதான் அங்கீகரிப்பின் ஜெபம். ஆண்டவர் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நீங்க சொன்னதுக்காக நன்றி ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லி என்ன பண்ணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். எபேசியர் 1:3 கூட வாசி பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிறைத்திருக்கிறான்னு இருக்கும். எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்ணோம், அதை விசுவாசித்து அங்கீகரித்து, ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லி என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்ளணும்.
சில பேர் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்புறதே கிடையாது, நிறைய ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்றதே இல்லை. விசுவாசித்து நம்ம என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஜபம் தான் அது அங்கீகரிப்பின் ஜபம். 5 ஜபம் என்னென்ன ஜபம்? விசுவாசமுள்ள ஜபம், தாழ்மையின் ஜபம், அர்ப்பணிப்பின் ஜபம், பயபக்தியின் ஜபம், அங்கீகரிப்பு. ஒரே செகண்ட் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்துல 100 மடங்கு பலன் தரட்டும், ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அதே போல இந்த சாதிக்கும் முழங்கால் ஜப ஐக்கியத்தை கர்த்தர் நீர் பெருக செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இங்க ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் கர்த்தாவே நீர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் அதிசயங்களை செய்யுங்க. விசேஷமா அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடக்க இருக்கிற உபவாச கூட்டத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து சகல விதமான ஆசீர்வாதங்களின் நன்மையினாலும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கப்படட்டும்பா. நன்மையும் ஆசீர்வாதத்தையும் அப்பா, மேன்மையும் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கு சகல துதி நன்றி. நம்ம அப்படி எல்லாரும் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் சொல்ல ஹல்லேலூயா. 5 விதமான ஜெபனை கேட்டோம். ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் 1 hour கொடுத்து 5 மணி நேரம் ஆகும். 5 மணி நேரம் கொடுக்க வேண்டிய செய்தியை ஒரு 40 நிமிஷம் முடிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். அவன் சொல்ல ஹல்லேலூயா. கர்த்தாவே திறந்துடலாம். கர்த்தாவே 2 கரங்களையும் முதலாவது மைண்ட்ல கொண்டு வாங்க. எதெல்லாம் உனக்கு திறக்கணும்? சமாதானம் திறக்கணுமா? சந்தோஷம் திறக்கணுமா? நிம்மதி திறக்கணுமா? வாழ்க்கை திறக்கணுமா? வருமானம் திறக்கணுமா? ப்ரமோஷன் திறக்கணுமா? எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, ஒருவேளை உன் வாழ்க்கையே அடைக்கப்பட்டிருக்கலாம். சத்துரு உன்னை நுழைந்து உன் வாழ்க்கைக்கு எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு தூதனை கத்த அனுப்பிச்சாரு. ஒரு தூதன் வழிபடுத்த நேர கரங்களை விரித்து 2 கைகளையும் அப்படியே விரிச்சு மைண்ட்ல கொண்டு வாங்க. எதெல்லாம் உனக்கு திறக்கப்படணும் மைண்ட்ல கொண்டு வந்துட்டு, கர்த்தாவே எனக்கு திறந்துன்னு சொல்லி 7 முறை என்ன போச்சு நம்ம கதற போறோம். திக்குவா எனக்கு திறந்தாரே, மோசே மக்குவாய்க்கு திறந்தாரே. அல்லேலூயா. வீடு கட்டப்பட முடியலையா? ஆலயம் கட்டப்பட முடியலையா? திருமண தடையா? வாழ்க்கை தடையா? குழந்தை இல்லையா? எதெல்லாம் உனக்கு திறக்கணும்? கர்த்தர் திறக்க போகிறார். நேற்று நம்ம கேட்டோம், மனைவி மூலமா பேசினார். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. மதகளை திறந்தார். மதகளை திறந்தா சொல்லிட்டு போயிருவாங்க. மதங்கள் திறக்கப்படும் பொழுது எங்க பல்ல இருக்கோ அதெல்லாம் நிரம்பும். எங்கெல்லாம் கொடி செடி இருக்கோ எல்லாவற்றிற்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகுது. அப்படியே கரங்களை உயர்த்தி மைண்ட்ல கொண்டீங்களா? 7 தடவை சொல்ல போறோம். 7 தடவை சொல்லும் பொழுது திறக்க போகிறார். கர்த்தாவே திறந்தருளும், கர்த்தாவே திறந்தருளும், கர்த்தாவே திறந்தருளும், கர்த்தாவே திறந்தருளும், கர்த்தாவே திறந்தருளும். நல்ல கை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தட்டுங்க. நம்ம கேட்ட தட்டுனா திறக்கும். தட்டிக்கிட்டே தட்டு கை சிவசேவ தட்டு. ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ராக்கா மாலா நூறா மாரியா லபா. தட்டு கட்டுகள் உடைகிறது. வியாதிகள் உணவடைந்து கொண்டிருக்கிறது. ஓ ரீபாலா நூறியா லபா. சங்கிலி அறந்து விழுகிறது. திறக்கப்படுகிறதே பா. உன் சமாதானம் திறக்கப்படுகிறதே பா. நீ வீட்டுக்கு போக முன்னே ஒரு அற்புதம் நடந்திருக்கும். நன்றி. அக்கினி fire of Jesus. சூனிய கட்டுகள் அறுந்து விழுகிறது. செய்வன கட்டு அறுந்து விழுகிறது. உன் மகனையும் மரண கட்டி, பாவ கட்டி, சாப கட்டி எல்லாம் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தின் கதவு திறந்து விட்டார். அவன் சொல்ல அல்லேலூயா. மறந்துட வேண்டாம். வருகிற டிசம்பர் 13ஆம் தேதி சென்னை பிகேயின் மகளில் வைத்து ஆசீர்வாத உபவாசம் நடைபெறும்.
அனைவரும் கலந்து கொள்ளும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் அப்படி உட்காருவோம்.